அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியில் நின்று வாழ்ந்தவர் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயவு வாழ்வு தயா விளக்க மாலை என்ற அற்புதமான பதிகத்திற்கு உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். அதில் பாடல் எண் 3க்கு தற்பொழுது உரை விளக்கம் அவர்கள் வரைந்ததை காண்போம். தயவு வாழ்வு 3, தேதி 1/3/1981. இந்த வாரம் தயா விளக்க மாலையின் 3வது செய்யுளுக்கு விரிவுரை விளக்க காண்போம். புத்தகத்தில் செய்யுள் அடியில் குறிப்பு விளக்கம் மட்டும் தரப்பட்டுள்ளது. அதன் மூலம் மேலெழுந்த வாரியாக புறப்பொருளை ஒருவாறு புரிந்து கொள்ள முடியும். மற்றபடி கல்வி கேள்வியால் உலகியல் உபாயப் பொருள்தான் அறியலாகும். உள்ளீடாக அமைந்திருக்கும் அக மெய்ப்பொருளை சத்விசாரத்தால் அறிந்து உளத்தை கண்டு சார்ந்து கொள்ளலாகும். எவ்வளவுதான் படித்தாலும் விசாரம் இல்லாதற்கு மெய்ப்பொருளை கண்டு கொள்ள முடியாது. அதற்கு மேல் அம்மெய்ப்பொருள் நிலையில் இருந்து கொண்டு அதுவாம் அனுபவம் வாழ்விலே ஏற்பட உலகில் வாழ்வதுதான் அனுபவப் பொருள் ஆம். சென்ற 2ஆம் செய்யுளின் ஈற்றுச்சொல் தாயே என்பது தயா உணர் தலம் தனித்தாயே என்ற அடியின் ஈராக அமைந்த தாயே என்பதே இந்த 3ஆம் பாவின் முதற் சொல்லாக அமைந்து வருகின்றது. அந்த செய்யுள் தாயனக்கானாய் தந்தையுமெனது சாமியும் சகல சாத்திரத்தின் மேயதோர் ஞானமை பொருள் காட்டும் மிக்குயர் உருவமிற்கானாய் நேயனுமானாய் நீளுலகெல்லாம் நிறைந்தனை என்னுள் காயனக் காய்த்து கனியனக் கனிந்து கழித்திட சார்ந்த கற்பகமே. இதில் தாய் எனக்கு ஆனாய் என்றதற்கு ஆதாரமாய் வந்த முன்னுரை தயாவெளி தலம் தனித்தாயே என்பதாம். இத்தயாவெளித்தலம் புறத்திருப்பதல்ல, இந்திரிய கரண ஜீவ நிலை கடந்து ஆன்ம நிலையில் நெகிழ்வோடு நிற்கும் தருணம் திருவருள் உணர்வு வெளிப்படும். இந்த அருள் உணர்வு நிலையே அருள்வெளி அல்லது தயாவெளியாகும். இந்த வெளியில்தான் ஏகமாய் அகண்டமாய் நம் தயாபெருஞ்சோதி நிரம்பியுள்ளதாம். இப்படி தனித்திலங்கும் தயாபெரும் பதிதான் மேலே சுட்டப்பட்டது. அந்த ஏக பெரும் ஜோதிபதி தானே வெளிப்பட்டு அனுபவத்தில் விளங்கச் செய்ய வேண்டி இந்த மாபிரபஞ்சத்தையும் இதில் பலவாகிய உயிர் பொருள்களையும் ஆற்றல்களையும் தோற்றுவித்து விளங்கச் செய்து கொண்டே உள்ளதாம். உண்மை வெளிப்படற்குரிய தயவுத்தலம் இம்மனித பிறப்பருவில்தான் பக்குவ காலத்தை வெளியாக வேண்டியுள்ளதாம். ஆகவே மனிதனின் தோற்றமும் விளைவும் பற்றி இங்கு இச்செய்யுளில் விவரிக்கப்பட்டுள்ளதை காண்போம். கடவுள் ஒரே பேரொளியாய் இருந்தால் எப்படி அனுபவம் உண்டாகும்? ஆகையால் அருளும் ஜோதியும் ஆணியல் பெண்ணியல் கொண்ட ஆயிரம் ஜீவ தேக வடிவங்களாய் முதற்கண் இவ்வுலகிடை தோற்றுவிக்கப்பட்டன. பின்னரே ஆண் பெண் சேர்க்கையால் உயிரினங்கள் பெருகியுள்ளனவாம். இந்த உண்மையை அறியவில்லையானால் படைப்பில் ஆண் முந்தியா பெண் முந்தியா, முட்டை முன்பா பறவை முன்பா, விதை முன்பா மரம் முன்பா என்ற வினாவுக்கு சரியான விடை காண முடியாது. இதனால் ஒன்றான தயவு ஜோதி கடவுள் ஓர் ஆணாகவும் ஒரு பெண்ணாகவும் தோற்றி பின் அவர்களின் சேர்க்கையால் ஆண்டவரே தாயின் கருவிலே சிற்றொளி அணுவாய் வெளிப்பட்டு சிசுவாய் வளர்ந்து உலகிடை வந்து பிறக்கின்றது. அக்குழவிக்கு நம் பதியே உள் ஒளியாய் இருந்து புலன் உணர்வையும் மன அறிவையும் ஆன்ம ஞானத்தையும் விளங்கச் செய்கின்றது. ஆகவே ஒருவனுக்கு தாயாகியும் தந்தையாகியும் தெய்வமாகியும் குருவாகியும் பிறராகியும் சூழ வருகின்றது தயாஜோதியே என்பது உண்மை. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம் காண்பான் காட்சி காணப்படும் பொருள் ஞாதுரு ஞானம் ஞேயம் எல்லாமும் அந்த ஒன்றான ஜோதியின் வேறு வேறான தோற்றங்களேயாம். உண்மையை உணர்ந்து உட்பொருந்தி வாழச் செய்யவே இப்படி பலவாய் தோற்றி அருள்கின்றார் நம்பதி. புறத்து வரும் குருவினால் மட்டும் பூரணம் பெற்றுவிட முடியாது. அந்த புறத்துணையாலே அக அருளாகிய மெய்க்குருவின் சேர்க்கை உண்டாக வேண்டும். இதுவே அருட்குரு தொட்டு காட்டுவதாம். இக்குருவினாலே தான் அருள் இன்ப வாழ்வு பெற முடியுமே அல்லாது பிற எந்த குருவினாலும் பெரும்பயன் உண்டாகாது. இக்குரு இல்லா ஞானம் பாழ் என்பது பழமொழி. ஞானம் என்பதும் அறிவு என்பதும் அனுபவத்தில் வேறாய் விளங்குவனவே. தமிழ் சொல்லுக்கு உரிய உயர் பொருளை சுட்டவே சமஸ்கிருதம் வடமொழி ஆக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. ஞானம் என்பதை ஞான் பிளஸ் அம் என பிரித்து ஞான் என்பதை நான் என்றும் அது அம் அ பிளஸ் உ பிளஸ் இம் ஓம் என விரிந்து கடவுள் இயல் உண்மை வடிவம் ஆகிய இது நான் என்பதை தெளிவுபடுத்துவதாம். அறிவு எனச் சொன்னால் இந்த இறை அனுபவம் விளங்காது.
இதனால்தான் நம் வள்ளற்பெருமான் சத்திய ஞான சபை என்றாரே, அல்லாது மெய்யறிவு ஆலயம் என கூறினார் இல்லை. சகல சாத்திரத்தின் மேய, சகல சாத்திரத்திலும் மேய, அதாவது மேவிய மெய்ப்பொருள் அருள் அல்லாத அறிவினால் என்றும் எக்காலும் கண்டுகொள்ள முடியாது. அப்படியுள்ள அம்மெய்ப்பொருளையே அவ்வருள் ஞானத்தார் காட்டி கூட்டி வைக்குமாக குருவே மிக்குயர் குருவாம். எற்கு = எனக்கு என்பது பொருள். இப்படி பலராய் தோற்றி சூழ வந்ததில் நமக்கு நேயனாக வருபவர் நட்புரிமையாலே எப்போதும் உதவுகின்றார். இப்படியாக நம் தயாஜோதியே நம்மை சூழ நின்று உதவுகின்றதோடு நம் உட்சார்ந்து நின்றும் பேருதவி புரிகின்றார் என 3ஆம் அடியில் குறிக்கப்பட்டுள்ளது. உள்ளிருக்கும் அந்த தயவு ஒளி நமக்கு திடீர் என்று வெளிப்பட்டு விடுவதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நட்சத்திர ஒளி போல் தோன்றி சந்திர ஒளியாய் விளங்கி ஞாயிற்று ஒளியாய் பிரகாசித்து எங்கு நிறை தோற்றறிய அக்னி ஜோதியாய் திகழ்வதாம். இந்த அரிய பெரிய ஜோதி காட்சியை கற்பகக்கனியின் அனுபவமாக புனைந்து உரைக்கப்பட்டுள்ளது. சிறநடு கடவுட் ஜோதிதான் கற்பகத்தின் கற்பனையாகும். கற்பகம் என்பது கல் ப்ளஸ் பகம் ஆம். பகம் என்பதே இப் ப்ளஸ் அகம் ஆக விரிந்து நம் தலைநடுத்திகள் பகர மெய் வண்ண கடவுளான்ம உண்மையை உணர்த்துவதாம். இக்கடவுட் ஜோதி பகம் என்னும் ஆரியல் தன்மை கொண்ட பகவனாய் மொழிந்தனர் முன்னோர். இன்று அது அருட்பெருஞ்சோதியாய் தயாபெருஞ்சோதியாய் 6 அசை பெற்று விளங்குகின்றது. முன்பு ஆராதார ஆறுமுக 6 குண இயலாய், அதாவது அவை வீரியம், ஞானம், செல்வம், புகழ், ஈசுவரத்தன்மை, அவாயின்மை என ஆராதார சக்தி செயல் கொண்டதாய் விளங்குவதாம். மேற்படி கற்பகமரம் பொன்மயமாய் தேவர உலகில் விளங்குவதென்றும் அதன் அடி சார்ந்து வேண்டுவோர்க்கு வேண்டுவனவெல்லாம் வழங்கும் என்றும் புனைந்துரை செய்துள்ளனர். உண்மையில் நம் சிதாகாச அக வான் உலகிலே உள்ள கடவுட் ஜோதியை கற்பகமரம். அதனை சுத்த சத்விசாரத்தால் தான் சார்ந்து கொள்ள முடியும். அப்படி உற்றோர்க்கு வேண்டியதை, அதாவது உண்மையில் வேண்டப்படுவதையெல்லாம் திருவருளே வழங்குவிக்கும். மேல்நிலை அடைந்தேன் எதையும் கேட்க மாட்டாமல், ஆகையால் கேட்டுத்தான் பெறுவான் என்பது பொருளல்ல. உள்விளங்கும் கடவுட் கற்பகம் இயல்பாகவே நிறை விளைவோடு கனி நிறைவோடு இருப்பதே. ஆனாலும் அனுபவத்திற்கு வரும்போது புற உலக மரம் போலும் அதன் காய்ப்பு விளைவு போலும் பையவே அனுபவத்திற்கு வருகின்றதாம். விசார ஞானத்தால் அறிந்து கொள்ளப்படும் நிலைதான் காய் நிலையாகும். விசார சாதனை முதிர்ந்து உள் அதுவோடு ஒன்றி நிற்கும் நிலையே பழநிலையாகும். முடிவில் இதுவே கனிந்த அனுபவ நிலையாக விளங்கும். பேரின்ப பெருங்களிப்பு அருளுவதாம். இப்படி சிற்றபையில் கனிந்த கற்பக கனியை கண்டு ஏற்று கழிவேறு வகை கொள்ளாது எதையோ கற்பக மரமாக எண்ணி சார்ந்து வேண்டத்தகாதன எல்லாம் வேண்டி பெற்றும் பெரும்பயன் ஏதும் அடையாது வீண்போதல் எவ்வளவு அறியாமை. கற்பகத்தை சார்ந்தோர்க்கு காஞ்சிரங்காய் ஈன்றது ஏன் என்றால் அது முற்பவ வினை என்று சொல்லிவிட்டனர் முன்பு. சுத்ததயா சன்மார்க்கத்தில் உண்மை கொண்டு ஓங்குவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.